வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆபீஸ் டெலிகசி. இன்றைக்கி ஆபீஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபி புதினா டீ. பட் நேச்சுரலாக வீட்லேயே வளர்த்த புதினாவை வச்சு நம்ம இந்த புதினா டீ போட போகிறோம். புதினாவில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி நாங்கள் பிளான் பண்ணோன்னா, கடையில் வாங்கிட்டு வந்த புதினாவில் இருக்கிற அந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 இலை அதை கட் பண்ணாமல் அப்படியே தண்ணியில் வச்சுட்டா இது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும். அதை நம்ம பாட்டில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சேன், பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம டீ போடலாம். இன்னும் பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய வளரும். ஸோ புதினா சட்னியே செய்யலாம். ஸோ வாங்க இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு புதினா டீ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன், அதில் போட்டுடலாம். அண்ட் தென் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா தட்டி போட்டுடலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா அந்த இஞ்சி சாறு அண்ட் புதினாவோட அந்த சூப்பரான வாசம் இதெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ இது 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் நம்ம டீ லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பனக்கல்கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், பனை வெல்லம் எதுனாலும். ஸோ இது டீ தூளும் சர்க்கரையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் டீ ரெடி ஆகிடும். நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது டீ தூள் போட்டோடனே. ஸோ இதை வடிகட்டிக்கலாம். ஸோ சூப்பரான புதினா டீ ரெடி. இந்த மாதிரி நீங்கள் சூடாக டீ குடிக்கணுன்னா அதில் ஹனியோ எலுமிச்சம்பழமும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு, அந்த சூட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஹனியோ லெமனோ இதில் விட்டு குடிக்க முடியும். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போது நீங்கள் ஹாட்டாக டீ குடிக்கணுன்னா லெமனோ இல்லை ஹனியோ ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட நியூட்ரியன் நல்லா கிடைக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மண்டி ரெஸ்டாரண்ட்லலாம் அந்த டீ குடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சேம் டேஸ்ட்டு இந்த டீயில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த டேஸ்ட் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆபீஸ் டெலிகசி.